காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் போய் அணிய வரவும் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஒரு படிப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உன் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலர் போரிடும் போது யோசுவாவை முன்னிறுத்தி போரிட செய்து அப்பொழுது அவர் தம் கைகளை உயர்த்திய போதெல்லாம் வெற்றி கண்டதை வாசகர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றனர். அதேபோல் விண்ணக தந்தையை நோக்கி கைகளை உயர்த்தி நாம் முற்பத்துடனும் உண்மையுடனும் ஜெபிக்கும் போது நம் மன்றாட்டுகளும் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த இறை செய்தியை கேட்போம். வாசகம். மோசே தன் கையை உயர்த்திய போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றி அடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 8-13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன். இணைந்து வாழ்ந்தால் கடவுள் மனிதர் என்ற தகுதியை பெறுவார் என்று உரைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றை நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும். ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு மேலும் அவர் தோற்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தை அறிவேன். வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 18 அருள் வாக்குகள் 1 to 8 வரை. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார்.
அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரின் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இந்த கைம்பெண் எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமூக வாழ்க்கையில பயணங்களை மேற்கொள்கிறோம், வேறு ஊர்களுக்கு செல்கிறோம், உறவினர்களை சந்திக்க செல்கிறோம், நண்பர்களை சந்திக்க செல்கிறோம், தெரியாத இடத்திற்கு கூட செல்கிறோம். அப்படி செல்லுகின்ற வழியில பசிக்கிறது என்றால் அந்த வீட்டுக்கு போவதற்கு முன்னாடியே ஒரு ஹோட்டலுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? சரி, போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு போவோம் என்று விரும்புவோம். அதே போல போய் சாப்பிட்டு போவோம். அதே போல எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், படிக்க போகிறோம். மாணவ செல்வங்கள் படிக்க செல்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள் கற்று தரத்து செல்கிறார்கள். ஒரு குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தில் அங்கே எல்லோரும் தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறார்கள். அங்கே வேண்டியது கிடைக்கிறது. உணவு கிடைக்கிறது, உறைவிடம் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, அன்பும் கிடைக்கிறது, பாசமும் கிடைக்கிறது, அரவணைப்பும் கிடைக்கிறது, தட்டி கொடுத்தலும் கிடைக்கிறது, ஒழுங்குபடுத்துதலும் கிடைக்கிறது, கண்டிப்பும் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது ஒரு குடும்பத்தில். ஆண்டவரை பார்க்க தெரிய வேண்டும், ஆண்டவரை உணர தெரிய வேண்டும், ஆண்டவர் சொல்லுவதை கேட்க தெரிய வேண்டும், நான் சொல்லுவதை அவர் கேட்கிறார் என்ற அந்த மனநிலை எனக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அது ஜெபமாக மாறுகிறது. இல்லை என்றால் ஏதோ ஒரு கிளிப்பிள்ளை பாடம் பாடியது போல் போயிடும். பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி பிள்ளைய பாடுற இந்த மாதிரி ஆகிப்போம், ரைம்ஸ் மாதிரி ஆகிப்போம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில் மிக சிறப்பாக சொல்கிறார். ஒரு ஓமையை சொல்கிறார். அதுக்குமே இன்னைக்கு ஆண்டவர் நிறைய முறையில் ஜெபிக்க சொல்வார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றார்? சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை மனந்தளராது இடைவிடாது ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லித்தரார். என்ன சொல்லித்தராரு? ஒரு ஓமை சொல்றார். ஒரு ஊர்ல ஒரு நடுவர் இருக்கிறார். நடுவர்னா யாரு? நடுவர் யாரு? பிள்ளைங்க ஜட்ஜு, வழக்கு வழக்கி ஜட்ஜுன்னு சொல்லிக்கலாம். சரி, ஊரில் ஒரு நடுவர், பொதுவானவர், சட்டத்திட்டங்களை தெரிந்தவர், பாரம்பரியங்களை அறிந்தவர், மனித மனநிலையெல்லாம் உணர்ந்தவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நடுவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வேலை என்ன? தீர்ப்பளிப்பது. நல்ல தீர்ப்பையும் கொடுக்கலாம், கெட்ட தீர்ப்பையும் கொடுக்கலாம்.
சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையமரோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணியில் அணித்தோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் வெடித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருதை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மொத்த நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. எங்களை சோதனை
அதை உண்ண தடை என்ன? உறையவரும் இறைவனை நான் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறையவரும் இறைவனை நான் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளிக்கோலம் என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரும் பெற்றோர் அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர்களை ஆசீர்வதிப்பாராக.